ஒரு சிறிய கிராமத்தில் ஆரவ் என்ற ஒரு நல்ல சிறுவன் வாழ்ந்தான். அவன் தினமும் காலையில் முகத்தில் புன்னகையுடன் மகிழ்ச்சியாக பள்ளிக்கு செல்வான். ஒரு நாள் பள்ளி முடிந்து வீட்டிற்கு செல்லும்போது சாலையோரத்தில் ஒரு பழுப்பு நிற பணப்பை கிடந்ததை அவன் கவனித்தான். ஆரவ் அந்த பணப்பையை எடுத்து மெதுவாக திறந்து பார்த்தான். அதற்குள் பணம், அடையாள அட்டை மற்றும் முக்கிய காகிதங்கள் இருந்தன. இது யாருடையது? அவன் சற்று சிந்தித்தான். இதை வைத்துக் கொண்டால் அது தவறு. உரிமையாளரிடம் திருப்பிக் கொடுக்க வேண்டும். அடுத்த நாள் ஆரவ் அந்த பணப்பையை தன் பள்ளிக்கு கொண்டு சென்றான். அதை தன் ஆசிரியரிடம் மரியாதையுடன் ஒப்படைத்தான். ஆரவ், நீ மிகவும் நேர்மையான குழந்தை. சிறிது நேரத்தில் ஒரு வயதான மனிதர் பள்ளிக்கு வந்தார். அவர் தன் பணப்பையை பார்த்ததும் மகிழ்ச்சியில் அவரின் கண்கள் நனைந்தன. இது என்னுடையது, நன்றி குட்டி. அவர் ஆரவ் கையின் மீது அன்புடன் ஆசீர்வாதம் வைத்தார். பள்ளி முழுவதும் ஆரவின் நேர்மையை பற்றி பேசினார்கள். அவன் பெற்றோர் பெருமையுடன் மகிழ்ந்தார்கள். ஆரவ் மனதுக்குள் நினைத்தான், நேர்மைதான் என் உண்மையான செல்வம். நேர்மை எப்போதும் மரியாதையும் மகிழ்ச்சியும் தரும்.